ஹலோ வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா போடலான்னு பார்க்கேன். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு போண்டா போடலான்னு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 8 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதில் இருக்குது கொத்தமல்லி கருவேப்பிலை. அதுக்கப்புறம் கடலை மாவு, கடலை மாவு கடலை மாவு ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி விடணும். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் அரைச்சி விடும். இஞ்சி பூண்டோட அப்போ தான் காரம் நல்லா கரெக்டாக வரும். இஞ்சி பூண்டு அரைச்சி விடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்க மதிச்சு விடலாம். கடலை மாவு கலக்கி விடலாம். உப்பு போட்டு கலக்கணும். நல்லா திக்னஸாக இருக்கணும். அப்போதான் நல்லா கிடக்கிச்சு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறி தான் இருக்குது. அதனால் உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இது கைட்டு பனைஞ்சால் தான் அது கரெக்டாக வரும். அதனால் கைட்டு பனைகிறேன். இப்போ மழை நேரம்ல சாயங்காலம் காப்பி கூட்டுக்கு இந்த மாதிரி சூடாக பஜ்ஜி ஏதாவது போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்படி நல்லா பிணைஞ்சிட்டு சிலது இருந்து எடுத்துறேன். தொலி இருந்தால் எடுத்துறேன். அதுக்குள்ளே அடுப்பை பற்ற வச்சிடலாம். இதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். எண்ணெய் ஊற்றி சூடு வர வச்சு கட்டிக்கான எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்றினா தான் நல்லா வரும். இப்போ என்ன செய்யணும், அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை உருளைக்கிழங்கு கூட கலரும். போட்டாச்சு.
அடுத்து என்ன செய்கிறோம், கறி வச்சிருக்க ஏற்கனவே மல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த மல்லி இலையை பொடுசாக கட் பண்ணுறோம். கருவேப்பிலை போட்டால் தான் நல்ல மணம், அதனால் கருவேப்பிலை. இப்போ கலரிக்கலாம். இந்த ஒன்று போல களைஞ்சிடும். அப்புறம் தான் அந்த இஞ்சி பூண்டு சாப்பிட்டா உருளைக்கிழங்கு வாய்வு இல்லை, அதனால் நமக்கு இது களைஞ்சிக்கிடும் போது நல்லா அந்த வயிறுலாம் ஏற்றுக்கிடாது, நல்லா செமிச்சிடும். உள்ளே நம்ம இந்த கடலை மாவு கூட எடுத்து எண்ணெய்கிட்ட போட்டு எடுத்து சாப்பிடும்போது உள்ளே அந்த இஞ்சி பூண்டு மணம் புதினா மல்லி இலை போட்டிருக்கோம், கருவேப்பிலாம் போட்டு கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வத்தல் தூள் எதுவுமே தேவையில்லை, அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம். நல்லா அரைச்சாச்சு. இது போல் ரைட்டோ, உப்பு கரெக்டாக இருக்குது. எண்ணெய் நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுலேயும் கொஞ்சம் சூப்பராக வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம என்ன செய்யணும், நல்லா இதில் தான் போட்டு விடுறோம். லைட்டாக சோடா போட்டுக்கலாம். சோடா கலர் பொடி போடுவாங்க, நான் கலர் பொடி போடலை. எண்ணெய் காஞ்சிட்டு எண்ணெய் நல்லா சூடிட்டு நம்ம என்ன செய்யலாம், இது அளவுக்கு நம்ம உருட்டிக்கிடலாம். ஒரு 5-6 காண்டு உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் முக்கி ஒன்று போல போடணும். அப்போந்தான் நமக்கு ஒன்று போல் அது சிலது நசுக்கப்படாட்டா கூட தனியாக தூக்கி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு புதினா கருவேப்பிலாம் சேர்ந்துருக்கா, எண்ணெயில் வெந்தோம்னா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோமா, சூப்பராக இருக்கும். சாயங்காலம் காப்பி கூட்டுக்கு சூடாக வச்சு உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒன்று 5-6 போல புரட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம்.
போண்டா 2. திக்காக இருந்தால் தான் மாவு நல்லா பிடிக்கும், இல்லைன்னா மாவு பிடிக்காது. வீட்டில் சிம்பிளாக போடுறது 2 நிமிஷத்தில் போட்டுடலாம். உருளைக்கிழங்கு மட்டும்தான் வேக வைக்கணும், சீக்கிரம் போட்டுடலாம். அடுத்த செடிக்கு உருட்டி வச்சிடலாம். கிளறி விட்டுக்கிறோம். பார்த்தீங்களா, உருண்டை அப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். நம்ம உள்ள கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். மழை காலத்தில் இந்த மாதிரி சுற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம சிமிழில் வச்சு வேகணும், ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும்ல, கொஞ்சம் சிமிழில் வச்சு வேகணும். எப்போவும் வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும், அதை வச்சு நம்ம இப்படி செஞ்சு சாப்பிடலாம். காய்ச்சி விட்டுக்கலாம். வேகிறது நல்லா வேகணும். இந்த சூட்டில் தான் நமக்கு உள்ளே இருக்கிறது நல்லா வேகும். ஆனால் நம்ம பிச்சு சாப்பிடும்போது உள்ளே அதாக தான் இருக்கும். நான் சாப்பிட்றதுக்கு அது பிச்சு சாப்பிட்றேன். மசாலாலாம் போதுமா, எப்போவுமே மசாலா வாடை வெளியே வரும். மசாலா இஞ்சி பூண்டு தானே. தீயை கூட கொஞ்சம் கூட்டி வச்சுடலாம். அவ்வளோதான், உடைச்சி வச்சாச்சு. கையை நல்லா துடைச்சிடும், ஏன்னா எண்ணெயில் பட்டுறக்கூடாதுல்ல. சாயங்காலம் டீ போட்டு இப்படி குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தட்டு வச்சு வச்சிடலாம். எடுக்க வேண்டியதான். நல்லா ஒரு நிறமாக இருக்குது, எடுக்க வேண்டியது. நல்லா உள்ளே வந்து ஆனால் உள்ளே அப்படியே சுத்தமா மாவு மாதிரி அப்படி மாதிரி தான் இருக்கும். உடம்பு இதாக இருக்கும். ஆனால் அதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு அவிச்சாச்சு. இது இஞ்சி பூண்டு தானே, அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக. நல்லா வேக ஆரம்பிச்சுட்டு எடுக்க வேண்டியதான். எடுக்கிற கண்டிஷன் வந்துச்சு. உருளைக்கிழங்கு போண்டா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? போடும்போது கொஞ்சம் இது இருக்கும், நம்ம எடுத்துக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? குறையும் போட்டுக்கலாம். நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருப்போம், உள்ளே உப்பு போட்டிருப்போம், அதனால் உப்புலாம் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். இதே வீட்டுக்கு சாயங்காலம் ஒரு விருந்தாக இருக்கிறதா கூட நம்ம இப்படி பண்ணி கொடுத்தோம். கடையில் போய் வடை வாங்குறதுக்கு இப்படி கூட பண்ணி கொடுத்துடலாம். வித்தியாசமாக இருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. இவ்வளோ மாவு மிச்சம் இருக்குது. இதுக்கு வெங்காயம் போட்டு வெங்காய பக்கடா போட்டலாம். இவ்வளோ போண்டா போட்டேன். வெங்காயம் வச்சுக்கணும். நல்லா பரட்டி விட்டுறணும். இது நிறைய இறக்க இந்த அடுப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் இதுங்களா மெதுவாக இருக்கு பாருங்க. அவங்களால மெதுவாக இருக்குது, ஏன்னா உள்ள நம்ம அரிசி தான் வச்சுருக்கோம். அதனால் மெதுவாக இருக்கும். பார்த்தீங்களா? கொஞ்சம் தீயை குறைச்சிக்கலாம். பொதுவே கொஞ்சம் ஆறட்டும், வச்சு காட்டுறேன்.
தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயும் குடிக்காது. வேக ஆரம்பிச்சுட்டு எடுக்க வேண்டியதான். நல்லா பொண்ணு கிட்டா எடுக்க வேண்டியது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. சாயங்காலம் டீக்கு கூட்டுக்கு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. போண்டா ரெடிங்க. பார்த்தீங்களா? அந்த இப்படி தான் இருக்கு உள்ள. சூடாக இருக்குது. வா, சூப்பராக இருக்குது. காரமாகவும் அது மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்குது. டீக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இதுக்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். பரு உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மகிழ்ச்சி அதுக்குள்ளே தனியாக இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சி அதையும் உள்ளே வச்சு தனியாக வச்சு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விலகி வச்சு புதினா கருவேப்பிலை போட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சி உருளைக்கிழங்கோட கடலை மாவை தனியாக கலக்கி வச்சு போட்டு உருளைக்கிழங்கு போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாயங்காலம் காப்பி கூட்டுக்கு சூப்பராக இருக்கும். மழை நேரம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. சாப்பிடுங்க.